ரசிக்கிறவங்க பாருங்கள், பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து லைட்டு போயிடுச்சுங்க. அந்த லைட்டு எப்படி மாற்றலான்றது தான் வீடியோ உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரிங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே லைட்டு பல்ப் எரியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணாலும் லைட் எரியல. இங்கே வந்து இந்த பல்பு வந்து ஃபீஸ் போயிருக்கு. சரிங்களா? இது எப்படி கழட்டணும், எப்படி பல்பை மாட்ட போகிறேன்றத உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காமிக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இது எப்படி கழட்ட போகிறோம் நம்ம பார்க்கலாம். இதை வந்து ப்ரெஸ் பண்ணாவே போதும், இது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து த்ரெட் டைப் தான் அந்த பல்பு. அந்த பல்பு அதே மாதிரி வந்து கடையில் வாங்கி அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி மாட்டிவிடுங்க. சரிங்களா? இந்த ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் லைட் வெளிச்சதுக்காக இந்த பல்பை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி மாற்றலாம் பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜோட லைட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து த்ரெட்டு டைப்பு. அதனால் ஈஸியாக வந்து இப்போ த்ரெட்டு வந்து கழட்டிடலாம் நம்ம. இது வந்து ஃபியூஸ் போய் ரொம்ப நாள் ஆகுது. எப்படி மாற்றுறதுன்ற டவுட்டே வேண்டாம். அந்த ஆல்ரெடி பார்த்திங்களா, இங்கே இருக்குது பார்த்திங்களா, இது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம அழகாக எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு த்ரெட்டு டைப்பு இங்கே பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸில் வந்து திருப்பணும், ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு புது பல்பை போட வேண்டியது தான். புது பல்ப் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், எல்இடி வாங்கியிருக்கு. போட்டேன் பல்ப் அது ஈஸியாக உடஞ்சிடும். எல்இடி அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அதனால் வந்து இதை வந்து ஈஸியாக ஒரு எல்இடி போடும் போது வெளிச்சம் அதிகமாக நம்மளுக்கு வரும். சரிங்களா? போட்டாச்சு. அந்த இதை வந்து லாக் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கப்புறம் லாக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. ப்ரெஸ்ஸிங் டைப்பு அவ்வளோதான், முடிஞ்சு. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு மெத்தடை ஃப்ரிட்ஜ் லைட் எப்படி மாற்றுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்காக. நான் சொல்லியிருந்தேங்க இல்லையா, பல்ப் எரியுதா இல்லையான்ட்டு. இங்கே பாருங்கள், பல்ப் எரியுதா இல்லையா காமிச்சிருங்க. பாருங்கள், பல்ப் எரியுது பாருங்கள். ஆக்சுவலாக எல்இடி பல்ப் தான் போட்டிருக்கேன். அந்த எல்லோ கலர் பல்ப்பு போட்டு என்ன ஆகுதுன்னா அந்தளவுக்கு வெளிச்சம் இருக்காது. எல்இடின்றது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பிரைட்டாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், முதல்ல இந்த விட நல்லா பிரைட்டாக இருக்குது எல்இடி பல்ப்பு. ஃபோக்கஸ் நல்லாவே கிடைக்கிது. நீங்களும் எல்இடி பல்ப்பு போட்டாலும் சரி, அந்த நார்மல் பல்ப்பு எல்லோ பல்ப்பு போட்டாலும் சரி, எது உங்களுக்கு வேணுமோ அதை பார்த்துங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ எல்இடி பல்ப்பு நிறைய இடத்துல கிடைக்கிது. அதே மாதிரி இது அப்பப்போ வந்து ஃப்ரீஸை வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து ஐஸ் கட்டாது. சரிங்களா? இதே மாதிரி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.